சவுதி அரேபிய பனிப்பொழிவு மூலம் இயற்கை நம்மள எச்சரிக்குதா? தெரிஞ்சுக்க இந்த வீடியோவ முழுமையா பாருங்க. முதல்ல நான் ஒரு விடயத்த தெளிவுபடுத்திக்க விரும்புறேன். சவுதியில பனிப்பொழிவு ஒண்ணும் புதிதல்ல. பல டிகேட்ஸாவே பனிப்பொழிவு இருந்திருக்கு. ஆனா, அவ்வளவு வீரியமாகவோ அல்லது ஆண்டுக்கு ஒரு முறையாவது தவறாம பனிப்பொழிவு வந்துடும்னோ சொல்ல முடியாது. அக்கேஷனலி பனிப்பொழிவு இருந்ததாக கூறப்படுது. 2016ஆம் ஆண்டு தான் தபுக் பகுதியில முதலா அதீத பனிப்பொழிவு பதிவாகியிருக்கு. அதிலிருந்து சில ஆண்டுகளா தபுக், ஜபால் அல் லாவ்ஸ் போன்ற உயரமான மலைப்பகுதியில பனிப்பொழிவு அதிகரிக்க தொடங்கியிருக்கு. இதற்கு ஒரு பொதுவான காரணத்த நம்மளால சொல்ல முடியாது. பருவநிலை மாற்றத்தால பூமியோட வெப்பநிலை உயர்வது, வடதுருவ பகுதிகள் பூமியோட மற்ற பகுதிகளை விட அதிகமா சூடாகிறது, ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய காற்றோட்டத்துல இருக்கக்கூடிய மேஜர் மாறுபாடும் இதற்கான முக்கிய காரணங்கள். இதோ நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த இமேஜ்ல நான் வழக்கமான ஜெட் ஸ்ட்ரீம் பேட்டர்னை ஜெனரேட் பண்ணியிருக்கேன். இது பொதுவாவே பாத்தீங்கன்னா மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி பயணிக்கும். அப்போதான் கிளைமேட் சீரா இருந்துச்சு, அதை கணிக்க முடிஞ்சது. இப்போ நீங்க பாக்குற இமேஜ் தான் இப்ப இருக்கக்கூடிய ஜெட் ஸ்ட்ரீமோட நிலை. எப்படி பலவீனமாகி இருக்கு பாருங்க. வளைந்து நெளிந்து போகுது. இது போலார் குளிர்ந்த காற்ற தெற்கு நோக்கி தள்ளுது. அதனால அரேபியன் கடல் பகுதியில இருந்து வரும் ஈரப்பதமான காற்றோட மோதி, தபுக் போன்ற மலைப்பகுதியில அதீத பனிப்பொழிவை ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இந்த ஜெட் ஸ்ட்ரீமோட மாற்றம் கிளைமேட்ல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. சவுதியோட பனிப்பொழிவ இன்னைக்கு மக்கள் கொண்டாடினாலும், இது இயற்கை கொடுக்கக்கூடிய எச்சரிக்கையா தான் எடுத்துக்கணும். குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்சஸ் இதெல்லாமே மிகப்பெரிய டாபிக். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சுருக்கமா சொல்லியிருக்கேன். அப்போ அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.